and it would be a whole different story. Probably would have used it. You probably wouldn't have had you wouldn't have had Israel, but you probably wouldn't have had a Middle East. And then where do they go from there? ஒரு மிகப்பெரிய வல்லரசை எதிர்த்து நின்று முழுவதுமாக பின்வாங்க வைத்து புலம்ப வைத்திருக்கிறது என்று நாம் நிச்சயமாக நம்பலாம். வாழ்க்கை ஈரான். சின்னதாக இருக்கக்கூடிய ட்ரோன்ஸ் வந்து அது ஸ்டெல்த் ரகசியமாக ரெடார்களுடைய கண்ணுக்கு தெரியாமல் அதனுடைய சிக்காம மாட்டக்கூடிய ஒரு அந்த ட்ரோன்ஸை தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. வணக்கம், கே பாலகிருஷ்ணன், ரூஸ்டர் செய்திகளுக்காக. இன்றைக்கு நம்ம கொஞ்சம் சர்வதேச அளவில் உள்ள சில செய்திகளை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் சின்ன சின்ன செய்திகள் தான், ஆனாலும் வந்து கொஞ்சம் முக்கியமான செய்திகள். நம்ம தோழர்களும் நீங்களும் வந்து அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. போர் நிறுத்தத்திற்கான சமரசம் செய்பவர்கள்ட்ட ஈரான் வந்து ஒரு விஷயத்தை தெளிவாகவே சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, மீடியேட் பண்ணுவாங்க இல்லையா அவங்ககிட்ட சில கண்ட்ரிஸு, ஈரானுடைய எனர்ஜி ஃபெசிலிட்டிஸ், அதாவது ஆற்றல் உள்கட்டுமானங்களோ அமைப்புகளோ எதையாவது வந்து இஸ்ரேலோ அமெரிக்காவோ தாக்குமானால் வளைகுடா பகுதி முழுவதையும் நான் இருட்டாக்கி விடுவேன் அப்படின்ட்டு வந்து ஒரு மிகப்பெரிய பகிரங்க எச்சரிக்கையை ஈரான் கொடுத்திருக்கிற செய்தியும் வந்திருக்கிறது. அப்புறம் இன்னொரு செய்தி பாருங்க, இந்த நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரோ அந்த வார்ஃபேரில் வந்து ரொம்ப அட்வான்ஸாக ஈரான் இருக்குங்கிறத வந்து முந்தைய வீடியோவில் நம்ம பார்த்தோம். இப்போ அதுபோல் அவங்க இன்றைக்கு பார்த்திங்கன்னா புதிய தலைமுறை நியூ ஜெனரேஷன் ஸ்டெல்த் ட்ரோன்களை உருவாக்குவதற்கான முயற்சியில் அவங்க அப்படி உருவாக்கிட்டு வர்றதாக ஒரு தகவல் தெரிவிக்கின்றன. முயற்சியில் உருவாக்குறாங்க அப்படிங்கிற தகவல். ஸ்டெல்த்துன்னா வந்து ரகசியமாக அமெரிக்காட்ட மட்டும்தான் ஸ்டெல்த்து ஜெட்டு ஏரோப்ளைன் F-35 அப்படின்லாம் வரிசையாக சொல்கிறாங்க. அந்த ஸ்டெல்த்தையே இவங்க ஈரான்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க எங்கே வருதுன்னு சொல்லிட்டு. இவங்க அது ஏரோப்ளைன் இல்லை, ட்ரோன்ஸ் தான். சின்னதாக இருக்கக்கூடிய ட்ரோன்ஸ் வந்து அது ஸ்டெல்த் ரகசியமாக ரெடார்களுடைய கண்ணுக்கு தெரியாமல் அதனுடைய சிக்காம மாட்டக்கூடிய ஒரு அந்த ட்ரோன்ஸை தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. இப்படி வந்துட்டா இவங்க வெளியே கொண்டு வந்துட்டாங்கன்னா மிகப்பெரிய அளவிற்கு இது வந்து எதிர்கால மோதல்களில் ஒரு எதிரி நாட்டுக்கு மிக கடினமான ஒரு யுத்தமாக அமையப்போகிறது என்பதை இன்றைக்கு நிபுணர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. எனவே ஈரான் வந்து இந்த தொழிலையும் முன்னேறி இருக்கு அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். அப்புறம் நம்ம ஐயா ட்ரம்ப் இருக்காங்களே, அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியை சொல்லிட்டு இருக்கிறத பார்க்குறோம். காலையில் ஒரு செய்தியை மாலையில் ஒரு செய்தியை சொல்றதை நம்ம பார்த்துருப்போம்ல. இன்றைக்கு பாருங்க, அவரு போருக்கு முன்னால ட்ரம்ப் என்ன சொன்னார்னு சொன்னா, எந்தவித நிபந்தனையும் இன்றி ஈரான் சரணடைய வேண்டும் அப்படின்ட்டு. யார அந்த கொமெனி மேலேயும் அந்த குழந்தைகள் மேலேயும் 168 குழந்தைகள் மேலேயும் குண்டு போட்டு அந்த ஜெனரல்களெல்லாம் அழிச்சாங்க இல்லையா, அந்த நேரத்தில் ஒரு இருமாப்போட எந்த விதமான நிபந்தனையும் நீ வைக்கக்கூடாது அப்படின்ட்டு சரணடையணும்னு சொன்னாங்க. ஈரான் பொய்யா உன் ஜோலியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிமிர்ந்து நின்றுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது, இது ஆரம்பத்தில் சொன்னது, போர் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது என்டையர் சிவிலைசேஷன் ஈரானுடைய முழு நாகரிகத்தையும் அழித்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் அறிவித்தார். என்னப்பா இப்படிலாம் அறிவிச்சிருக்கிறாங்களே, ஒரு அமெரிக்க ஜனாதிபதி, ஒரு ஜனநாயக நாட்டினுடைய ஒரு மிக பெரும் தலைவர் இப்படி சொல்லலாமான்ட்டு நிறைய எதிர்ப்புகள் இருந்தது. என்றாலும் அவர் அறிவித்தார் அப்படின்ட்டு வந்து இன்றைய தேதியில் இந்த காலகட்டத்தில் இப்போ அந்த போர் வந்து ஒரு எண்டு வருமா இல்லையான்னு தெரியாது. அப்போ இந்த நிலையில் அவர் என்ன அறிவிச்சிருக்காருன்னா, நாங்கள் ஈரானில் வந்திருக்கவே கூடாது, இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை கொடுத்திருக்கிறாரு. அதாவது இரத்த வெறி கொண்ட அச்சுறுத்தல்ல இருந்து இன்றைக்கு சோகமான ஒரு ஈன சுரத்துல சொல்லக்கூடிய ஒரு வருத்தமான ஒரு அறிவிப்பு வரை இப்படி இதுதான் ட்ரம்பினுடைய அமெரிக்காவினுடைய ஒரு அறிவிப்புகள். About everybody, and then you have a country that's, for 40 years can never rebuild.
You look at what happened with Iraq. We did so bad. That was such a foolish thing, what we did. Shouldn't have been there in the first place, by the way. And shouldn't have been in Iran. But Iran has the capability. If we didn't hit them with the B-2 bombers 9 months ago, they would have a nuclear weapon right now. And it would be a whole different story. Probably would have used it. You probably wouldn't have had you wouldn't have had Israel, but you probably wouldn't have had a Middle East. And then where do they go from there? ஈரானை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வல்லரசை எதிர்த்து நின்று முழுவதுமாக பின்வாங்க வைத்து புலம்ப வைத்திருக்கிறது என்று நாம் நிச்சயமாக நம்பலாம். வாழ்க ஈரான். இது நான் சொல்லுவது, நான் ஏற்கனவே பல தோழர்களிடம் சொல்லியிருக்கிறேன், இப்பொழுது மீண்டும் சொல்கிறேன். ஒரு ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ஒரு மூன்றாம் உலக நாடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது என்கின்ற அடிப்படையில் அந்த மூன்றாம் உலக நாடு, வளரக்கூடிய நாடு, வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாட்டிற்கு, குளோபல் சவுத்துக்கு ஒரு மூன்றாம் உலக நாட்டில் உள்ள தொழிலாளி விவசாயியினுடைய பிரதிநிதி என்கின்ற முறையில் அவர்களுக்கு நம்முடைய ஆதரவை தெரிவிக்கிறோம். அடுத்து இன்னொரு செய்தி பாருங்க. பாகிஸ்தான் நாடு நெத்தன்யாவுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய வலுவான நிலைப்பாட்டை எடுக்க போவதாக அதற்காக எல்லா விஷயங்களும் வெளியே வந்துட்டு செய்தி வந்தாச்சு. என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை டெரரிஸ்ட், பயங்கரவாதி என்று முறையாக அபிஷியலா அறிவிக்க நடவடிக்கை எடுத்து வருவதான தகவல் வந்திருக்கின்றன. இப்படி அவர்கள் எடுத்தார்கள் என்று சொன்னால், இந்த நடவடிக்கை ஒரு வெளிநாட்டு அரசாங்கம் நெத்தன்யாவுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக எடுக்கக்கூடிய மிக வலுவான அரசியல் நடவடிக்கைகளில் ஒன்றாகும் அப்படின்னு சொல்லிட்டு, இது ராஜதந்திர ரீதியாக டிப்ளமேட்டிக் சைடில் மிகப்பெரிய குறிப்பிட்ட பதட்டத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தி. இதை பற்றி நான் பேசணும்னா ஒரு செய்தி சொல்லணும் பாருங்க. பாகிஸ்தான் வரலாற்று ரீதியாக நமக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கிறது. 2-3 யுத்தங்களுக்கு மேலே நம்ம போட்டுட்டோம். ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு அந்த மக்கள் ஒருவருக்கொருவர், பாகிஸ்தான் மக்களும் இந்திய மக்களும் எதிரிகள் அல்ல. இந்த அரசியல்வாதிகள் தான் நம்ம ஏதாவது நம்ம ஒன்றிய அரசாங்கத்தில் வேலை வேணும் அல்லது பிரச்சனை வேணும் அப்படின்னு சொன்னோம்னா, பாகிஸ்தானுடைய உளவாளின்னு சொல்லக்கூடிய ஒரு பழக்கத்தை அரசியல்வாதிகள் வச்சிருக்கிறாங்க. சாதாரண மக்கள்கிட்ட இல்லை. ஆனால் அவர்கள்ட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாஜக காரங்கள்ட்ட இந்த குணம் வந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, இப்படியாக நெதன்யாகுவை டெரரிஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருக்குன்னு சொல்லும் பொழுது, உண்மையிலேயே ஒரு ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய மக்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறத பாருங்க. என்ன செய்யறது, நம்ம நாடு இப்படி அறிவிச்சிருந்தா இன்னும் ஓஹோன்னு கொண்டாடுவோம், லட்டெடு கொண்டாடு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வகையில இருந்திருப்போம். ஆனா அப்படி இல்லையே. என்ன செய்யுது, ஒரு பக்கம் வருத்தம் இருந்தா கூட நம்ம எதிரி நாடு இந்த மாதிரி அறிவிக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியும் ஒரு பக்கத்துல இருக்கு அப்படிங்கிற அந்த செய்தி. அடுத்த செய்தியாக ஈரான் அதை பற்றி ஒரு செய்தி. ஈரான் தங்கள் நாடுகளுக்கு தங்கு தடை இல்லாமல் எண்ணெயை அனுப்பி கொண்டு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிற அந்த காரணத்திற்காக ரஷ்யாவும் சீனாவும் பதிலுக்கு கைமாறாக கிஃப்டாக ஈரானுக்கு ஏவுகணைகளையும் வான்வெளி பாதுகாப்பையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள், அனுப்பி கொண்டிருக்கிறார்கள், கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி நமக்கு அதுவும் கிடைத்திருக்கிறது. அப்புறம் இன்னொரு செய்தி, இறுதியாக ஒரு காட்சியை நீங்க பார்க்கலாம். ஒரு கர்ப்பிணி பெண்ணை போலீஸ், வெளிநாட்டில் நடந்த விஷயம், தரையில தூக்கி எறிகிறாங்க. அந்த கணவர் முயற்சி பண்றாரு, அந்த அவரையும் சேர்த்து இந்த போலீஸ்காரங்க வன்முறையில அந்த காவலர்கள் ஈடுபடக்கூடிய செய்தி காட்சியை நீங்க பார்க்கலாம். இது ஒரு சாதாரண மக்களுடைய அல்லது முதலாளித்துவவாதிகளுடைய பார்வையில சர்வாதிகார நாடுன்னு சொல்லக்கூடிய சீனா அல்லது ரஷ்யாவில் இல்லை, அல்லது மூன்றாம் உலக நாடுகள்ல அல்லது ஆப்பிரிக்க நாடுகள் கொஞ்சம் டெமோக்ரஸி குறைவாக இருக்குங்கிற நாடுகள் இது நடக்கல. உலகத்திலேயே
ஜனநாயக உரிமைகள் அதிகமாக கொடுக்கப்படுவதாக நம்பப்படுகிற மேற்கத்திய நாடுகள், ஐரோப்பிய நாடுகள்ல, அதுவும் கூடுதலாக நெதர்லாண்டுல இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. எவ்வளவு ஒரு வேடிக்கைப்பட்ட இவர்கள் தான் என்ன சொல்றது, நமக்கு ஜனநாயகத்தை போதிக்கின்றார்கள் என்ற இந்த செய்தியுடன் இன்றைய நிகழ்ச்சியை முடிவு செய்கிறேன் தோழர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.